So today we are going to see 12th Physics Electrostatics Chapter 1 exercise problems. Question பாருங்க, when two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. இந்த தமிழில் வந்து பார்க்கலாம், ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ரப் பண்ணிக்கிறாங்க. டூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈச் சைடு ரப் பண்ணிக்கிறாங்க, ரஃப் சர்ஃபேஸில் வந்து ரப் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி சார்ஜ் ஆஃப் 50 நானோகூலம்ப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஈச் ஆப்ஜெக்ட்லையுமே. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொடியூஸ் தி சார்ஜ். அதாவது வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து உரசும் போது இதுக்கு நடுவில் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த சார்ஜை வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்கலாம், Q is equal to NE அப்படின்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, ஈனா எலக்ட்ரான்ஸு. அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸ் இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 50 நானோகூலம்ப், 50 × 10⁻⁹ இன்ட்டு எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁻19. இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ 50 × 10⁻⁹. ஸோ இப்போ மேலே போனதுனால வந்து 50 × 10⁻⁹ இன்ட்டு 10⁻19 by 1.6 is equal to n. ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக வந்து டிவைட் பண்ணலாம்னு சொல்கிறேன். இதை வந்து இன்டூ 10ஆலையும் இதை வந்து இன்டூ 10ஆலையும் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்து 500 வந்துடும். இன்டூ 10 எப்படின்னா வந்து -9/19 பார்க்கும்போது 10 வந்துடும். அப்போ இதோட இது பண்ணும்போது 16 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு n. இப்போ ரஃப் கால்குலேஷன் போடுறோம். ரஃப் கால்குலேஷனை வந்து 500/16 இது வந்து நம்ம 2 டேபிள்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். இது வந்து 8 டைம்ஸ், இது வந்து 250 டைம்ஸ், இது வந்து 125. இப்போ 125 டிவைடட் பை 4 போடும்போது 31.25 × 10⁻10 is equal to n. இது தான் வந்து ஃபைனல் ஆன்சர்.